திருமணத்துக்கு போயிட்டு வந்தா வேற விஷயமா வேற எதுக்கும் போகலாமா அவரு? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனேயே அவருடைய சிறை தோழர்கள் எல்லாம் சிறையில் போன உடனே மனதளவில் அவர் உடைஞ்சு போயிட்டார். அதனால அவர் சோர்வா வீட்டிலேயே உட்கார்ந்துட்டார். 1-2 நிகழ்ச்சியை தவிர போகவே இல்லை. ஜூன் 25 எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது. அவர் வாழ்க்கையிலேயே ஒரு கடுமையான விமர்சனம்னா அன்னைக்கு கடைசியா பேசினது காஞ்சிபுரத்தை தாண்டி திருத்தணியில டூர் அப்ப இருந்துச்சு. அதை தாண்டி ஊருக்கு வர்ற போது காஞ்சிபுரம் தாண்டி அந்த சுங்குமார் சத்திரம் அந்த இடத்துல திடீர்னு மைக் வச்சிருந்தாங்க. அப்ப பேசின கடைசியாக அவர் மேடையில் பேசின ஒரே பேச்சு இந்திரா காந்தியை பற்றி சொல்லும்போது, நாட்டுக்காக தியாகம் செய்த தியாக தலைவர்கள் எல்லாம் ஜெயிலில் போட்டுட்டு நீ நாட்டை ஆள போறியா சுடுகாட்டை ஆள போறியான்னு அந்த வார்த்தையில ஏக்கம் உங்களுக்கு புரியும். வந்த உடனேயே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ப. ராமச்சந்திரனை கூப்பிட்டு செயற்குழுவை கூட்ட சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தினுடைய கடைசி வரி, அதாவது எத்தனை பேருக்கு தெரியுமா? Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.